தேவன் எதிர்பார்த்தது என்ன? இந்த புதிய தலைமுறை, இளைய தலைமுறை, அவர்கள் பிதாக்களைப் போல் அல்லாமல் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டுமென்று, தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டுமென்று, தேவன் ஆசைப்படுகிறபடி வாழ வேண்டும் என்றுதான் நினைத்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? யோசுவாவின் மரணத்திற்குப் பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 19வது வசனம். நியாயாதிபதி மரணம் அடைந்தவுடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். அவர்கள் பிதாக்களை விடவும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். உபாகமங்களின் புத்தகத்திலே மோசே செய்த பிரசங்கத்தின் விளைவாக கொஞ்ச காலம் நல்லா இருந்தாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்த யோசுவா அந்த உபதேசங்களின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு முன்மாதிரியாக அவன் நடந்து கொண்டபோது 25 இயர்ஸ் 25 வருடங்கள் அந்த ஜனங்கள் யோசுவாவை கண்டு நாம அப்படி வாழணும், யோசுவாவை பார்த்து நாம அப்படித்தான் நடந்துக்கணும், யோசுவாவை பார்த்து நாம் அப்படித்தான் தேவனை சேவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு கூட அந்த காலத்திலே இருந்த எல்லோருமே கூட யோசுவாவை முன்மாதிரியாய் நிறுத்தினார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, படிக்கிறாயா? நீ படித்துக் கொண்டிருக்கிற இடத்துல உன்னுடைய நடத்தையை பார்க்கிறவர்கள் அதேபோல நானும் வாழ வேண்டும். உன்னுடைய நடத்தை நடவடிக்கைகளை பார்க்கிறவர்கள் என்னுடைய நடவடிக்கையும் அப்படி இருக்க வேண்டும். நீ பேசுகிற விதத்தை பார்க்கிற போது நானும் அப்படி பேச வேண்டும். வேலை செய்கிறாயா? வேலை செய்கிற இடத்துல. படிக்கிறாயா? படித்துக் கொண்டிருக்கிற இடத்துல. விவசாயம் செய்கிறாயா? விவசாயம் செய்கிற இடத்துல. அல்லது ஊழியம் செய்கிறாயா? ஊழியம் செய்கிற இடங்களிலே நீ முன்மாதிரியாயிருக்க வேண்டும். உன் வாழ்க்கை ஒரு வழிகாட்டுதலாயிருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை மறந்து விடாத என் அன்பு சகோதரனே, சகோதரியே. யோசுவாவை எதற்காக தேவன் அழைத்தார்? தேவனுடைய நோக்கத்தை அப்படியே அடிபிரளாமல் கடைசி சுவாசம் வரைக்கும் யோசுவா காப்பாற்றிக் கொண்டான். தனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை நேர்த்தியாய் முடித்தான். அற்புதம். ஆனால் அவனுக்கு பின்போ யோசுவாவையோ தேவனாகிய கர்த்தரையோ தேவனாகிய கர்த்தர் செய்த கிரியைகளையோ அறியாத ஒரு தலைமுறை எழும்பிற்று. அந்த தலைமுறையினர் என்ன செய்தார்கள்? தங்கள் முற்பிதாக்களை விட இன்னும் அதிக பொல்லாப்பாக, துன்மார்க்கமாக, துர்பாக்கியமாக, இன்னும் அதிக துஷ்டத்தனத்தோடு கூட அவர்கள் வாழ்ந்தார்கள். கவனிங்க, தலைவனான யோசுவா மரித்து விட்டான். எனவே தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு, இவர்களை தம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்துவதற்கு நியாயாதிபதிகளை தேவன் என்ன செய்கிறார்? எழும்ப பண்ணுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் வசனம். கவனிங்க, கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார்கள். இப்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். தலைவர்களின் காலம் கடந்து விட்டது. தலைவர்களின் காலம் எந்த காலம்? மோசே தலைவன், யோசுவா தலைவன். இவர்கள் மரித்து விட்டார்கள். இப்போ ஒரு புது காலம் வந்திருக்கிறது. இது என்ன காலம்? நியாயாதிபதிகளின் காலம். ஒரு காலத்தில் மோசே இவர்களை வழிநடத்தினான், பின்பு யோசுவா இவர்களை வழிநடத்தினான். அது தலைவர்கள் வழிநடத்திய காலம். ஆனால் இப்பொழுது நியாயாதிபதிகள் வழிநடத்துகிற காலம். இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தை முதலிலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாய் வாசித்தால், 1 முதல் 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் முக்கியமான 3 பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அது என்னன்னா, பாவம் செய்வது, பின்பு மனம் திரும்புவது, அதுக்கப்புறம் நிம்மதியா வாழ்வது. இந்த 3ஐயும் நாம் பார்க்க முடியும். இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண நான் ட்ரை பண்றேன். பாவம், அதன் விளைவு, மனம் திரும்புதல், நிம்மதி. இதை தாங்க பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் புத்தகம் மொத்தமா நாம் என்ன பார்க்க முடியும்னா, அவங்க பாவம் செய்வாங்க, செய்த பாவத்துக்கான பிரதிபலனை, விளைவை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அப்படி விளைவை சந்திக்கிறதுனாலே மனம் திரும்புவார்கள். மனம் திரும்புவதனாலே தேவன் அவர்களுக்கு இறங்கி அவர்களை மன்னித்து நிம்மதி தருவது. இந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியும். மறந்து போயிடாதீங்க. நியாயாதிபதிகளுடைய புத்தகம் ஏனோ புரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினைக்க அவசியமே இல்லை. ஏன்னா
இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் என்ன சொல்லுகிறது என்ற சாராம்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், சுலபமா புரியும்படி. அதாவது நியாயாதிபதிகள் புத்தகத்தினுடைய மொத்த சாராம்சம் என்னன்னா, நான் இப்பதான் சொன்னேன். அதுல என்ன பார்க்க முடியும்? பாவத்தை பார்க்க முடியும். செய்த பாவத்திற்காக விளைவை சந்திப்பதை பார்க்க முடியும். அந்த விளைவை எதிர்கொள்ள முடியாமல் மனம் திரும்புவதை பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து மனம் திரும்புகிற போது தேவன் என்ன செய்கிறார்? நிம்மதியை அருளிச் செய்வார். அதைத்தான் இங்க பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்றேன் வாங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாவம் அதன் விளைவு மனம் திரும்புதல், நிம்மதியை பெறுதல். நியாயாதிபதிகள் 3:5. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமூண்டவராகி அவர்களை மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷாதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். பாவத்தின் விளைவு. சிருஷ்டிகர்த்தரான தேவனை மறந்து போனார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தரை இவர்கள் மறந்து போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கானானியர், ஏத்தியர், எமோரியர், அதேபோல பெரிசியர், ஏவியர், எபூசியர் இவர்கள் எல்லோருமே பாவம் செய்கிற கூட்டத்தார். பாவம் நிறைந்த நம்பிக்கைக்குரியவர்கள், பரிசுத்தமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். இப்படி அந்நிய சம்பிரதாயத்தால் நிறைந்திருந்த தேசங்கள் அவை. அந்த தேசத்திலே இருக்கிற அந்நியர்கள், பரிசுத்தமில்லாமல் வாழ்கிற குடும்பத்தாரின் பிள்ளைகளுக்கு இவர்கள் பிள்ளைகளை கொடுத்து திருமணங்களை செய்து நல்வழியிலே செல்ல வேண்டிய இவர்கள் தீய வழியிலே சென்று, அதாவது அவர்களை விட்டு விலகி தனித்துவமாக பரிசுத்தமாக வாழ வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்களோடு சேர்ந்து விட்டார்கள். அப்படி அவர்களோடு கலந்தபோது தனித்துவத்தை இழந்து போனார்கள். பாவத்துக்குள் விழுந்தவர்களை தேவன் பார்த்தார். அவர்கள் செய்த பாவத்துக்காக தேவன் அவர்களை சிட்சித்தார். ஏறக்குறைய 8 வருடங்கள் அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? கூசான் ரிஷதாயிம் என்பவனிடத்திலே அடிமைகளாக ஒப்புக் கொடுத்து விடுகிறார். அடிமைகளாகி விட்டார்கள். அவர்கள் செய்த பாவம் பெருகிற்று. பெருகிய பாவம் இவர்களை மீண்டும் அடிமைகளாக்கியது. அப்படி அடிமைகளான போது 9வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது. சாதாரணமா ஒரு தேசம் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்து அவர்களை சிறைப்படுத்தி அடிமைகளாக ஆக்குகிற போது என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். தெரிஞ்சுக்கணும்ல அடிமைத்தனம்னா என்னன்னு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? 6வது அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இங்க 6ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? பாவம் செய்ததை பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு என்ன சொல்லப்படுது? பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் பாவம் செய்ததினாலே அவர்களை மீண்டும் 7 வருஷம் மீதியானியரின் கைகளிலே தேவன் ஒப்புக் கொடுத்தார். பாவம் செய்தார்கள், அதன் விளைவை அனுபவிக்கிறார்கள். இப்ப கவனிங்க, மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்துக் கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் மரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது, கவனிக்கிறீங்களா? அடிமைத்தனம்னு அது எப்படி இருக்கும்னு பார்க்கணும். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். விதை விதைத்து அவர்கள் விளைந்து பயிராகிற போது திடீரென்று சத்துருக்கள் வந்து விடுகிறார்கள். வந்து என்ன செய்கிறார்களாம்? நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் இது எதுவுமே இஸ்ரவேலர்களுக்கு இல்லாதபடி செய்துவிட்டு போய்விடுவார்கள். இதுதான் பயங்கரம். பயிர்கள் எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டு போய்விடுவார்கள். ஒரு ஆடு கூட, ஒரு மாடு கூட, இவன் கழுதை கூட இல்லாதபடி செய்துவிட்டு போய்விடுவார்கள். பயிர் விளைந்திருக்கிறது என்று நிலத்துக்கு போனால் ஒரு பயிர் இருக்காது, எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும். ஆகாரத்துக்கே கஷ்டம். இவர்கள் வருஷம் இருந்த 100கணக்கான ஆடு மாடுகள் கொண்டு போகப்பட்டுவிடும். இதுதாங்க அடிமைத்தனம். இப்படிதான் இருக்கும். கஷ்டப்பட்டு உழைப்பது இவர்கள்,
அதை அனுபவிப்பவர்கள் அவர்கள். வளர்ப்பது இவர்கள், போஷிக்கப்படுவதோ அவர்கள். இதுதாங்க அடிமைத்தனம். ஏன் இப்படிப்பட்ட அடிமைத்தனம் வந்தது? கடினமாக உழைக்கிறார்களே தவிர தங்கள் உழைப்புக்கேற்றவைகளை அனுபவிக்க முடியவில்லை. இதுதான் அடிமைத்தனம். முதலீடு செய்கிறார்கள், ஆனால் அதற்கான லாபம் வருகிற சமயத்துல அவையெல்லாம் இவர்கள் கையை விட்டு போய்விடுகிறது. யாரோ லாபத்தை அனுபவிக்கிறார்கள். ஏன் இந்த கதி? முயற்சிப்பதெல்லாம் இவர்கள், பலனை அனுபவிப்பது வேறு யாரோ. ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? செய்த பாவம்தான், அதற்கான விளைவுதான். இன்று நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? கஷ்டப்படுகிறேன், பிரயாசப்படுகிறேன், முதலீடு செய்கிறேன், கடினமாய் உழைக்கிறேன், பசி பட்டினி கிடந்து உழைக்கிறேன், தூக்கத்தை மறந்து பசியை மறந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் கடைசியில் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், பிரதிபலனை பார்க்க வேண்டும் என்ற வேளை வருகிற போது திடீரென்று யாரோ வந்து இந்த பிரதிபலனை அபகரித்துக் கொண்டு போய்விடுகிறார்கள். எனக்கு வரவேண்டியவைகள் பிறருடைய கைக்கு போய்விடுகிறது. ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? ஏன் அப்படி நடக்கிறது? நீ செய்த பாவங்களினாலே, தேவனுடைய பார்வைக்கு நீ செய்கிற பொல்லாப்பான காரியங்களினாலே இப்படிப்பட்டவைகள் சம்பவிக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும், நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்வாதாரமாயிருக்கிற ஆடு மாடுகள் இவற்றில் எதையுமே கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. 5வது வசனம், அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். 6ஆம் வசனம், இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். சிறுமை நிலைக்கு, திக்கற்ற ஒரு நிலைமைக்கு, திக்கு தெரியாத ஒரு நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டார்கள்? அதற்கு காரணம் என்ன? பாவம் செய்கிற பழக்கத்தினால். செய்த பாவத்திற்காக இதோ சிட்சையை அனுபவிக்கிறார்கள். மிகுந்த சிறுமைக்கு தள்ளப்பட்டார்கள். செய்த பாவம் பெருகுகிற போது, அதன் விளைவை அனுபவிக்க வேண்டிய சமயம் வருகிற போது, அந்த பாவத்தின் சுமையை தாங்க முடியாமல் சிறுமைக்கு தள்ளப்பட்ட நிலையில் என்ன செய்தார்கள்? தேவனிடத்தில் முறையிட்டார்கள், மனஸ்தாபப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள். வாசிக்கலாம் வாங்க. 7வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டபோது, என்ன செய்தபோது? முறையிட்டபோது. 3வது அதிகாரம் 9வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். 11ஆம் வசனம், தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான். ஒத்னியேல் என்கிற ஒருவனை தேவன் அவர்களுக்கான இரட்சகனாக, அதாவது சத்துருக்களின் கைகளிலிருந்து இவர்களை விடுவிக்கிற இரட்சகனாக தேவன் ஒத்னியேலை எழுப்பினார். அந்த ஒத்னியேல் இருக்கிற காலம் கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதலாயிருந்தார்களா? ஒத்னியேல் உயிரோடு இருந்த நாள் மட்டும் அந்த இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷங்கள் நிம்மதியோடு கூட வாழ்ந்தார்கள். ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கணவனாய் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வீட்டுல நிம்மதி இருக்கணும். மனைவியாய் நீ இருக்கிற காலமெல்லாம், ஒரு தந்தையாக தாயாக நீங்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும், மாமியாராய் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும், மருமகளாய் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும், மகனாய் மகளாய் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கணும். உன்னை நம்பி இருக்கிற, உன்னையே சார்ந்திருக்கிற உன்னுடைய குடும்பம் நிம்மதியாயிருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்நாட்களிலே கணவனால் சமாதானம் இல்லாமல், மனைவியினால் சமாதானம் இல்லாமல், குடிகார தகப்பனாலே சமாதானம் இல்லாமல், பிடிவாதத்தோடு இருக்கிற தாயால் சமாதானம் இல்லாமல், வழிதப்பி போகிற பிள்ளைகளால் சமாதானம் இல்லாமல், சதா சபித்துக் கொண்டிருக்கிற மாமியாரால், குற்றம் சுமத்திக் கொண்டே இருக்கிற மருமகளால் என்று சமாதானமின்றி எத்தனை வீடுகள் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஒத்னியேல் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், ஒத்னியேல் உயிரோடு இருந்த காலமெல்லாம் நிம்மதிக்கு காரணனாயிருந்தான். சகோதரனே, சகோதரியே, உன்னைக் கொண்டு உன் குடும்பத்துக்கு சமாதானம் இருக்க வேண்டும், அமைதல் இருக்க வேண்டும், ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், ஆனந்தம் இருக்க வேண்டும். அப்படியில்லாமல் அந்தகாரம் சூழ்ந்துவிடக்கூடாது, அனாவசியமான கூக்குரல்கள் இருக்கக்கூடாது, அராஜகத்தை எப்பொழுதும் காட்டிக்கொண்டிருக்கக்கூடாது. தயவு செய்து புரிந்துகொள். இந்த ஒத்னியேல் மரணமடைந்தான். எப்பொழுது அந்த ஒத்னியேல், அதாவது அந்த இரட்சகன் மரணமடைந்தானோ,
வளைந்து போகிற நாய் வாலை போல மறுபடியும் இவர்கள் சாத்தானுக்கு வளைந்து கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து வாசிக்கலாம். ஒத்னியேல் மரணமடைந்தான். 12ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பாவம் செய்தார்கள். எனவே கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். பாவம் பண்ணாங்க, அதன் விளைவை அனுபவித்தார்கள், மனஸ்தாபப்பட்டார்கள். தேவனே, இயேசுவே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே என்றார்கள். சரி, மன்றாடுகிறார்களே என்று தேவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு இறங்கி மன்னித்து அமைதலை அருளினார். எப்ப மறுபடியும் அமைதல் உண்டாயிற்றோ, எப்பொழுது சூழ்நிலை மறுபடியும் நன்றாக மாறியதோ, எப்பொழுது எல்லாம் மீண்டும் நேர்த்தியானதோ, மறுபடியும் புத்தி மாறிடுச்சு. வேலை இல்லாதப்ப நம்ம எவ்வளவு ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். பணப்பிரச்சனை இருக்கும்போது எப்பேற்பட்ட ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். வியாதி ஏதாவது வந்தா எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவிக்குரியவங்களா இருக்கும். ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா வந்துருவோம் இல்லையா? வந்து ஆண்டவருடைய சந்நிதியிலே மன்றாடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? பாவத்துக்கு ரொம்ப ரொம்ப தூரமா இருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய நடத்தையை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கத்தை பார்த்து தேவன் இறங்கி தம்முடைய கிருபையினால் உன் கண்ணீரை துடைக்கிற வேளையில கொஞ்சம் உன்னுடைய வாழ்க்கை அப்படி நிமிர்ந்து நிற்கும் போது, கொஞ்சம் உன் வாழ்க்கை ஒழுங்கான நிலைக்கு வரும்போது, தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மீது வருகிற போது, அந்த ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி ஸ்டடி ஆயிட்டா போதும், நிமிர்த்த முடியாத நாய்வாலை போல மறுபடியும் கோணலான புத்தி, கோணலான யோசனைகள், கோணலான எண்ணங்கள், கோணலான செய்கைகள் கொஞ்சம் ஒழுங்காயிட்டா அவ்வளவுதான். கொஞ்சம் ஒரு 4 காசு கைக்கு வந்துட்டா அவ்வளவுதான், புத்தி அப்படியே மாறி போயிடுது. அல்லது ஆபீஸ்ல ப்ரமோஷன் வந்துட்டா அவ்வளவுதான், நடையுடை பாவனை மொத்தமா மாறி போயிடுது. அதே போல யோசுவா மரித்த பிறகும் கூட அதையேதான் பார்க்க முடியும். ஒத்னியேல் மரணமடைந்த பிறகும் அதையேதான் பார்க்க முடியும். ஒத்னியேல் உயிரோடு இருக்க வரைக்கும் எல்லாம் அமைதலா இருந்ததை பார்க்கிறோம். யோசுவா இருந்த வரைக்கும் எல்லாம் நன்றாயிருந்தது. அதற்கு பிறகுதான் சுயரூபம் வெளிப்பட்டது. மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். மறுபடியும் பாவம் செய்தபோது மறுபடியும் அதற்கான விளைவு, மறுபடியும் சிட்சை, மறுபடியும் மனந்திரும்புதல், மறுபடியும் அமைதி. 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். மறுபடியும் ஷேம் எந்தெந்த சமயத்துல, எத்தனை தடவை, யார் யார் அடிமைகளாக எத்தனை வருடங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது எத்தனை வருஷங்க? 8 வருடங்கள். அதற்கு பிறகு 18 வருடங்கள். அதைத் தொடர்ந்து 20 வருடங்கள். அதுக்கப்புறம் 7 வருடங்கள். அதுக்கப்புறம் 18 வருஷங்கள். இருந்தாலும் புத்தி வரவே இல்லை. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் வந்துருச்சு. எதுக்குங்க ப்ரமோஷன்? பனிஷ்மெண்ட்ல ப்ரமோஷன். இப்ப எத்தனை வருஷங்கள்? 40 வருடங்கள் அவர்கள் பெலிஸ்தரின் கைகளிலே அடிமைகளானார்கள். 13ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். எத்தனை வருஷங்க? முதல் 8 வருடங்கள் தேவன் அவர்களை சிட்சித்தார், புத்தி வரல. 18 வருடங்கள் தேவன் அவர்களை சிட்சித்தார், புத்தி வரல. ஒரு கட்டத்தில் தேவன் என்ன செய்கிறார்? 40 வருடங்கள். 40 எதுக்குங்க அடையாளம்? பரிபூரணத்துக்கு, சம்பூரணத்துக்கு அடையாளம். 40 வருடங்கள் அவர்கள் மீண்டும் பெலிஸ்தரின் கைக்கு அடிமைகளாக்கப்பட்டார்கள். நியாயாதிபதிகளின் மொத்த காலம் என்பது 350 வருஷங்கள். எத்தனை வருஷங்க? 350 வருஷம். யாத்துராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், அதேபோல உபாகமம் மொத்தமா சேர்ந்து எத்தனை வருஷம் தெரியுமா? மோசே வனாந்துரத்திலே தேவனால் அழைக்கப்பட்ட போது அவன் வயது 80 இருந்தது. 80வது வயதிலே மோசேயை தேவன் எகிப்துக்கு அனுப்பி அடிமைகளாக இருந்த அவர்கள் எல்லோரையும் வெளியே விடுவித்துக் கொண்டு வந்தார். விடுதலையை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்தார்கள். நான் சொல்றது புரியுதுல? 40 வருஷம் வனாந்தரத்திலே பிரயாணம் செய்தார்கள். அதிகபட்சமா யாத்ராகமா இருந்தாலும், லேவியராகமா இருந்தாலும், எண்ணாகமமா இருந்தாலும், அதே போல உபாகமமா இருந்தாலும் நம்ம பார்க்கிறது என்னன்னா 40 வருட கால சரித்திரம். அதுலயும் குறிப்பா மோசே, அதாவது மோசேயை தேவன் அழைத்ததிலிருந்து 40 வருடங்களை அங்கே பார்க்கிறோம். 40 வருடங்கள் மோசே முதல்ல பார்வோன் வீட்டுல வளர்ந்தான், அது 40 வருஷங்கள் தான். அதுக்கப்புறம் அந்த வனாந்திரத்துல 40 வருடங்கள் இருந்தான். 3வது 40 வருஷங்கள் தலைவனா இருந்தான். முதல் 80 வருஷத்தை விட்டுட்டு தேவன் மோசேயை அழைத்த அந்த 40 வருடங்கள்,
அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்கு வழிநடத்தி கொண்டு போன செயலில் யாத்ராகமத்தில, லேவியராகமத்தில, எண்ணாகமத்தில, அதே போல உபாகமங்களின் புத்தகத்தில கவனிச்சா 40 வருட பிரயாணம், அதாவது மோசேயை தேவன் அழைத்ததற்கு பிறகு. மோசே எத்தனை வருடங்கள் தலைவனா இருந்தான்? 40 வருடங்கள். அதற்கடுத்து யோசுவா எத்தனை வருடங்கள் தலைவனா இருந்தான்? 25 வருடங்கள். உபாகமம் வரைக்கும் இருக்கிற அந்த 4 ஆகமங்களிலே 40 வருடம். அதைத் தொடர்ந்து யோசுவாவின் புத்தகம் 25 வருடங்கள். இதை தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பாவம் செய்வதற்கு பழக்கப்பட்டு போயிருந்தார்கள். அதன் விளைவாய் சிட்சைக்கு ஆளானார்கள். சிட்சையை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனஸ்தாபப்பட்டார்கள், மன்றாடினார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே, நீர் இறங்கி அவர்களுக்கு நிம்மதியை, அமைதியை அருளிச் செய்தீர். இன்று எங்களிலும் யாரெல்லாம் ஆண்டவரே தாங்கள் செய்த தவறுகளுக்காக, செய்து வருகிற பாவங்களுக்காக, தாங்கள் எடுத்த தவறான முடிவுகளுக்காக, அதன் விளைவுகளை சந்தித்து எல்லா விதத்திலும் வெறுமையாகி, பொருளாதார ரீதியாய் குலைந்து போய், குடும்பத்திலே சிதைந்து போய், ஆரோக்கியம் கூட கெட்டுப்போய், எல்லோருக்கும் தூரமாகி, தன்னந்தனியாய் மிஞ்சிப்போய், அநாதைகளைப் போல் ஆண்டவரே இந்த வேளையிலும் உம்முடைய சன்னதியில் நின்று விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. உங்க விண்ணப்பத்துக்கு செவிசாய்ங்க. மனஸ்தாபப்படுகிறார்கள் ஐயா, மன்னிப்பு கேட்கிறார்கள். ஆண்டவரே மன்னிங்க ராஜா, மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்நாளிலே அந்த அளவு துன்மார்க்கர்களாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை இறக்கப்பட்டு நீர் மன்னித்தீர் அல்லவோ? ஒரு நல்ல நிம்மதியோடு கூடிய சமாதானத்தை அருளிச் செய்தீர். அதேபோல நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கும் அருளுங்க ராஜா. நிம்மதியுள்ள நாட்களை அருளும்படி ஜெபிக்கிறோம். அதற்காக மீது சார்ந்து கொள்கிற வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி, யோசுவாவை போல முன்மாதிரியாய் வாழ்கிற பாக்கியத்தையும் அருளி, யோசேப்பை போல ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளுங்கப்பா. ஒத்னியேலை போல எங்களை சுற்றி இருப்போர் எல்லோருக்கும் ஆண்டவரே துணையாய் நிற்கிற வாழ்க்கையை அருளிச் செய்யுங்க ராஜா. அவர்கள் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஜனங்கள் நிம்மதியாயிருந்தார்கள். நாங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எங்களை சுற்றி இருப்போர் பாதுகாப்பாய், நிம்மதியாய் வாழ்கிற கிருபை அருள வேண்டும். எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்கின்ற கிருபையை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ராஜா. உம்முடைய குமாரனை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்கிற மகா பாக்கியத்தை, கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.